கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே யாவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலும் நாம் சிந்திக்கும்படியாக தென்னிந்திய திருச்சபை நெல்லை திருமண்டலம் நமக்கு கொடுத்துள்ள தலைப்பு சிலுவை கிருபையின் வெளிப்பாடு. அதற்கு ஆதாரமாக நமக்கு கொடுக்கப்பட்ட திருவசனம் 1 பேதுரு 2:24. நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு அவர்தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார், அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். சிலுவை கிருபையின் வெளிப்பாடு. நம்முடைய பாவங்களை தேவகுமாரன் சிலுவையிலே சுமந்து தீர்த்தார் என்று பரிசுத்த வேதாகமம் நமக்கு சொல்லுகின்றது. ஒரு சமயத்துல சிலர் என்னை சூழ்ந்து கொண்டு, ஒருவருக்காக ஒருவர் எப்படி மறிக்க முடியும், ஒருவருக்காக ஒருவர் சாப்பிட முடியுமா, அவனவன் செய்த பாவத்தை அவனவன் தானே சுமந்து தீர்க்க முடியும், வேறொருவர் மற்றவர்களுடைய பாவங்களை எப்படி சுமந்து தீர்க்க முடியும், அது தண்டனையாக அமையாதே. எனவே நாங்கள் தேவகுமாரன் எங்களுக்காக மரித்தார் என்பதை நாங்கள் விசுவாசிக்கவில்லை. மரித்தவர்களை வேண்டுமானால் வணங்குவோம், அவர்கள் தெய்வமாகி விட்டார்கள் என்று எங்களுக்குள்ளே ஒரு நம்பிக்கை உண்டு. அப்படி இயேசு கிறிஸ்துவையும் கூட அவர் மரித்து விட்டதனால அவர் தெய்வத்தோடு இருக்கிறார் என்று வேண்டுமானால் நம்பலாம். ஆனால் எங்களுடைய பாவங்களுக்காக அவர் மரித்தார் என்று எப்படி நம்ப முடியும்? அப்படி நான் அவர்களுக்கு சொன்னேன், சத்திய வேதம் எதை சொல்லுகிறதோ அதுதான் சத்தியம். நீங்கள் நம்ப வேண்டியது இன்னதென்றும் நம்பி நடக்க வேண்டியது இன்னதென்றும் நமக்கு போதிக்கின்றது. அதை விசுவாசத்தை ஏற்றுக்கொள்ளுகிறவர்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு. சரித்திரத்திலே பல காரியங்கள் எப்படி நடந்தது, நடந்திருக்க வாய்ப்பே இல்லை என்று நாம் சொல்லுவோம். ஆனால் நடந்திருக்கிறது. நடந்ததனால்தான் அது இப்பொழுது பேசப்படுகிறது. ஒரு சில நாட்கள் முன்பில் இருந்தாலும் சரித்திரம் என்பது நடந்து முடிந்த ஒன்று. அது எத்தனையோ கதைகளில் ஒன்றல்ல. தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டதும், அவர் மனுஷர்களுடைய பாவங்களை சுமந்து தீர்க்க தன்னை சிலுவையில் ஒப்பு கொடுத்ததும், 3ஆம் நாள் உயிர் தெழுந்ததும் உங்களுக்கு நம்பிக்கை இல்லாமல் இருப்பானால் போகட்டும், அதனால உங்களுக்கு என்ன பிரயோஜனம் உண்டு? ஆனால் இதையெல்லாம் சத்தியம் என்று பரிசுத்த வேதாகமம் சொல்லுகிறது. அவரை விசுவாசிக்கிறவர்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு. யூதர்கள் கிறிஸ்தவத்தை குறித்து என்ன சொல்கிறார்கள் என்றால், எத்தனையோ நீதிமான்கள் கொல்லப்பட்டார்கள், அதிலே அவர் நீதிமானாய் இருந்திருக்கலாம், ஆனால் அவரை கடவுள் என்றும் அவர்தான் தேவனுடைய ஒரே பேரான குமாரன் என்றும் அவருடைய சீசர்கள் பில்டப் கொடுத்து விட்டார்கள். அப்படியானால் நீங்கள் தீர்க்கதரிசிகளின் வாக்கியங்களையும் எப்படி அறிந்து கொள்கிறீர்கள்? நீங்கள் தீர்க்கதரிசிகளை நேரிலே பார்த்ததுண்டா? இல்லை. நீங்கள் தீர்க்கதரிசிகளை எப்படி நம்புகிறீர்கள் என்றால், அவர்கள் சொன்ன வாக்கியங்கள் நிறைவேறும் தன்மை, அதிலே இருக்கிற ஆவியானவரின் ஒரு தொடுதல், இதை கொண்டுதான் வேத வசனங்களை நாம் உறுதியாக நம்புகிறோம். அப்போஸ்தலர்களும் ஆவியினால் நிறைந்திருந்தார்கள், அற்புதங்களை செய்தார்கள். அவர்களை நீங்கள் ஏன் நம்பவில்லை? அவர்கள் கண்டதையும் கேட்டதையும் குறித்து சாட்சியிட்டார்கள். எங்களுக்காக அவர் மரித்தார் என்று விசுவாசிக்கும்படிக்கு ஆதி தீர்க்கதரிசிகள் மூலமாகவும் அவருடைய சொந்த வாயின் மூலமாகவும் அவருடைய சீசர்கள் மூலமாகவும் எங்களுக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டி என்று யோவான் ஸ்நானகன் சாட்சி கொடுத்தானே, அவன் கட்டுக்கதையை சேர்த்தா எழுதினான். அவரை விசுவாசிக்கிறவன் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படான், விசுவாசியாதவனோ தேவனுடைய ஒரே பேரான குமாரனின் நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவனாய் இராதபடியினால் ஆக்கினை தீர்ப்புக்குட்பட்டாயிற்று. ஏது உங்களுக்கு சௌரியமோ அதை ஏற்றுக்கொள்ளுங்கள். கலாத்தியர் 1:11-12. மேலும் சகோதரரே, என்னால் பிரசங்கிக்கப்பட்ட சுவிசேஷம் மனுஷருடைய யோசனையின்படியானதல்லவென்று உங்களுக்கு தெரிவிக்கிறேன். நான் அதை ஒரு மனுஷரால் பெற்றதும் இல்லை, மனுஷரால் கற்றதும் இல்லை. இயேசு கிறிஸ்துவே அதை எனக்கு வெளிப்படுத்தினார். 2 பேதுரு 1:16. நாங்கள் தந்திரமான கட்டுக்கதைகளை பின்பற்றினவர்களாக அல்ல, அவருடைய மகத்துவத்தை கண்ணார கண்டவர்களாகவே நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமையையும் வருகையையும் உங்களுக்கு அறிவித்தோம். ரோமர் 4:25. அவர் நம்முடைய பாவங்களுக்காக ஒப்புக் கொடுக்கப்பட்டும் நாம் நீதிமான்களாக்கப்படுவதற்காக எழுப்பப்பட்டும் இருக்கிறார். தீர்க்கதரிசிகளின் ஆகமங்களும் தேவகுமாரன் சொந்த வார்த்தைகளும் அவருடைய அடியார்கள் அவரை பின்பற்றி வந்தவர்கள் எழுதி வைத்த வேத வாக்கியங்களும் நமக்கு அவர் தேவனுடைய ஒரே பேரான குமாரன் நமக்காக பாடுபட்டு சிலுவையை சுமந்து உயிரோடு எழுந்து பரலோகத்திலே வீற்றிருக்கிறார், உயிருள்ளோரையும் மரித்தோரையும் நியாயந்திருக்க திரும்ப வருவார் என்ற சத்தியத்தை உறுதியாக சொல்லுகிறது. நான் சில உதாரணங்களை சொல்லுவேன். ஒரு பெரிய தொழிலகம் இருந்தது. அந்த தொழிலகத்திலே அதனுடைய தொழிலாளர் யூனியன் தலைவர்கள் எல்லாம் 20% போனஸ் வேண்டும்
என்று போராடினார்கள். ஆனால் முதலாளி தரம் மறுத்தான். அதற்காக அந்த போராடிய தொழிலாளர் தலைவனை முதலாளி ஆள் அனுப்பி கொலை செய்து விட்டான். அவர் குற்றுயிராய் இருக்கும்போது, நான் போனாலும் நீங்கள் தொடர்ந்து போராடுங்கள், வெற்றி நிச்சயம், என் குடும்பத்தையும் நீங்கள் நினைத்துக் கொள்ளுங்கள் என்று அவர் சொல்லிவிட்டு போய்விட்டார். எனவே வருடா வருடம் அவர்களுக்கு 20% போனஸ் வழங்கப்பட்டு வந்தது. தொழிலாளர்கள் எல்லாம் ஒன்றாக சேர்ந்து நாம் போனஸ் வாங்குவதற்காக போராடி தன்னுடைய உயிரை விட்ட அவருடைய குடும்பத்தை நாம் கவனித்துக் கொள்ள வேண்டும். எனவே ஒவ்வொரு போனஸ் வாங்கும் போதும் ஒரு 100 ரூபாய் அவருடைய குடும்பத்துக்கு நாம் கொடுத்து விட வேண்டும் என்று சொன்னார்கள். எல்லாரும் சம்மதித்து அப்படியே போனஸ் தொகை வாங்கும் போது ஆளுக்கு 100 ரூபாய் கொடுத்தார்கள். 2-3 வருடம் கழித்து புதிதாக ஒரு இளைஞன் அங்கே வேலைக்கு சேர்ந்தான். அவனுக்கும் அந்த வருட முடிவிலே போனஸ் வழங்கும் போது 100 ரூபாய் கொடு என்று கேட்டார்கள். நான் ஏன் கொடுக்க வேண்டும்? நான் அந்த தலைவரை பார்த்ததே இல்லை, அவர் என்னை பார்த்ததே இல்லை, நான் இதற்காக 100 ரூபாய் கொடுக்க வேண்டும் என்று சொன்னான். அப்பொழுது மற்றவர்கள் சொன்னார்கள், நீ அவரை பார்த்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை, அவரும் உன்னை பார்த்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் அவர் போராடி பெற்ற அந்த ஒப்பந்தத்தின் மூலமாகத்தான் நாம் இப்பொழுது 20% போனஸ் வாங்குகிறோம். நீயும் அப்படித்தான் வாங்குகிறாய். நீ வாங்கும் போனஸ்லே அவருக்கு நிச்சயமாகவே பங்கிருக்கிறது. நீ அவருக்கு பின்பு 3 வருடம் 10 வருஷம் கழிச்சு வேலைக்கு சேர்ந்திருந்தாலும் அந்த ஒரு ஒப்பந்தத்தின் மூலமாக நமக்கு நன்மை உண்டாயிருக்கிறது. அந்த நன்மையை நாம் பெறும்போது அவருக்கு உரியதை நாம் கொடுக்க வேண்டும் என்று சொன்னார்கள். நாம் சர்வலோகத்தையும் படைத்த தேவகுமாரன் பூமிக்கு இறங்கி வந்து அவரை விசுவாசிக்கிறவன் கெட்டு போகாமல் அவருடைய பாவங்களை சுமந்து தீர்க்கும் கிருபாதார பலியாக தம்மை ஒப்புவித்து என்னை நோக்கி பாருங்கள், அப்பொழுது ரட்சிக்கப்படுவீர்கள். தேவனுடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசியுங்கள், இதைத்தான் சொல்லுகின்றார். அதுக்கும் கஷ்டமா இருந்தது அப்படின்னா அவர் ஏற்படுத்தின அந்த ரட்சிப்பிலே உங்களுக்கு பங்கில்லை. அப்படியானால் ரட்சிக்கப்படுவதற்கு தேவகுமார் 2 கண்டிஷன் சொன்னார். மனம் திரும்புங்கள், பரலோகராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்பதை பிரசங்கிக்க தேவகுமார் இறங்கி வந்தார். தேவகுமார் ஆகிய அவரை விசுவாசித்து பற்றி கொள்வது. தேவனுக்கு ஏற்ற கிரியை என்ன? அவர் அனுப்பினவரை நீங்கள் விசுவாசிப்பதே தேவனுக்கு ஏற்ற கிரியையாய் இருக்கிறது. அப்படியானால் சிலுவை ஒரு கிருபையின் வெளிப்பாடு. அவர் தாமாகவே நம்முடைய பாவங்களை ஏற்றுக்கொண்டு சிலுவை சுமந்தார் என்று தேவனே சாட்சியிடுகிறார். இந்த சத்தியத்தை நமக்கு கொடுத்திருக்கின்றார். இன்னொரு கதை சொல்லுவேன். தெருவிலே கிரிக்கெட் விளையாடி கொண்டிருக்கிற பையன்களை பார்த்து தாய் தகப்பனார், வேறு எங்கேயாவது போய் விளையாடுங்கள், இங்கே போகும் வாகனங்கள் மீது ஆட்கள் மீது நீங்கள் அடிக்கும் பந்து பட்டுவிட போகிறது என்று சொன்னார்கள். மற்ற கிரவுண்ட்லாம் எங்கோ இருக்கு, எனவே நாங்கள் இந்த கிரவுண்டுக்குள்ள அதிக தூரம் போகாதபடிக்கு விளையாடுவோம் என்று அந்த சின்ன கிரவுண்டுக்குள்ளே விளையாடினார்கள். ஒரு பையன் திடீரென்று உற்சாகத்தோடு 6 அடித்தான். அந்த பந்து நேராக சென்று தெருவிலே சென்று கொண்டிருந்த போலீஸ் ஜீப்பின் கண்ணாடியை உடைத்துக் கொண்டு விழுந்தது. போலீஸ் அந்த பையனை கூப்பிட்டு வண்டியில ஏற்றிக்கொண்டு இவனுடைய அப்பாவை வர சொல்லுங்கள் என்று மற்ற பையன்களிடத்திலே சொல்லிவிட்டு போய்விட்டார்கள். கண்ணாடியை உடைத்தது பையன். யார் அந்த கண்ணாடிக்கு பதிலாக பணத்தை செலுத்தி அதை சரி செய்வது? பையனா? பையனுடைய அப்பாவா? பையனுடைய தகப்பன் தான். ஏனென்றால் பையனால செலுத்த முடியாது. அவர் போலீஸ்ல சென்று அந்த கண்ணாடிக்கான கிரயத்தை செலுத்தி மன்னிப்பு கேட்டு பையனை வெளியே கொண்டு வர வேண்டும். செய்தது ஒருவன், அனுபவித்தது ஒருவன் என்றால் தகப்பனால் மட்டும் அது முடியும். நம்மை படைத்தவரே பரலோகத்தை விட்டு பூமிக்கு இறங்கி வந்து நம்முடைய பாவங்களை ஏற்றுக்கொண்டார் என்பதை உங்களால் நம்ப முடியவில்லை அல்லவா? நம்பினால் பரலோகம். பாவங்களை சுமந்ததற்கிற கிருபாதார பலியாக வந்த அவரை நீங்கள் பற்றி கொண்டு மனம் திரும்பி அவருடைய பிள்ளைகளாக மாறிவிட்டீர்கள் என்றால் மட்டுமே பரலோகம் உண்டு. மற்றபடி உங்கள் சுய நீதியினாலும் அநேக நன்மை செய்வதாலும் நீங்கள் நீதிமானாக முடியாது. தேவகுமாரன் ஒரு பெரிய ரட்சிப்பை ஏற்படுத்தி இருக்கிறார். மனம் திரும்பி அவரை ஏற்றுக்கொள்கிற ஒவ்வொருவருக்கும் அந்த ரட்சிப்பிலே பங்குண்டு. அது நிரந்தரமாக ஏற்படுத்தப்பட்ட ஒரு ரட்சிப்பு. அப்படியானால் விசுவாசத்தை அதை பற்றிக்கொள்கிறவர்களுக்கு அது உண்டு என்று அவர் சொல்லிவிட்ட பிறகு, மனம் திரும்ப மாட்டேன், மனம் போன போக்கிலே வாடுவேன், எனக்கும் அந்த ரட்சிப்பு உண்டு, நானும் மோட்சத்துக்கு போவேன், ஏனென்றால் நான் அவரை ஆராதிக்கிறேன் என்று எவனும் சொல்ல முடியாது. நீங்கள் மனம் திரும்பி பிள்ளைகளை போல் மாறாவிட்டால் பரலோக ராஜ்யத்திலே பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று பரலோகத்திலிருந்து இறங்கி வந்தவரை சொல்லிவிட்டார். எனவே மனம் திரும்பி அவரை ஏற்றுக்கொண்டு அவரை விசுவாசிக்கிற அந்த ஒரு எளிய செயலை செய்வதற்கு நம்மை அழைக்கின்றார். இவருடைய அந்த சத்தியமானது. சத்தியத்தை ஏற்றுக்கொள்ளாமல் அதற்கு பல காரணங்களை சொல்லி எந்த பயனும் இல்லை.
தேவகுமாரன் நம்மை ரட்சித்திருக்கின்றார். எதற்காக ரட்சித்திருக்கிறார்? எதற்காக ரட்சித்தார்? நாம் செய்த நன்மையான கிரியைகளினால் அல்ல. கெட்டகுமாரன் தகப்பனை நோக்கி வரும்போது தகப்பன் அவன் நிறைய நல்ல காரியங்கள் செஞ்சுட்டான் அல்லது இனி செய்வான் என்பதற்காகவா ஏற்றுக்கொண்டான்? அந்த பாசமும் இரக்கமும் அவனிடத்தில் இருந்ததுனால தகப்பன் ஓடி சென்று மகனை கட்டி தழுவி கொண்டான். நாமும் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்தது நிமித்தம் தம்முடைய அன்பை நம் மீது விளங்க பண்ணினார். அவர் நம் மீது கிருபை வைத்தபடினாலே, இரக்கம் வைத்தபடினாலே, தம்முடைய சிலுவையினாலே நம்முடைய பாவங்களை சுமந்து தீர்த்தார். சிலுவை ஒரு கிருபையின் வெளிப்பாடு. தீத்து 3:4-5 நம்முடைய இரட்சகராகிய தேவனுடைய தயையும் மனுஷர் மேலுள்ள அன்பும் பிரசனமான போது நாம் செய்த நீதியின் கிரியைகளின் நிமித்தம் அவர் நம்மை ரட்சியாமல் தமது இரக்கத்தின்படியே மறு ஜென்ம முழுக்கினாலும் பரிசுத்த ஆவியினுடைய புதிதாக்குதலினாலும் நம்மை ரட்சித்தார். ரோமர் 5:8-9 நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார். இப்படி நாம் அவருடைய இரத்தத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்க கோபாக்கினைக்கு நீங்களாக அவராலே நாம் ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே. எபேசியர் 2:5-8-9 கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. ஒருவரும் பெருமை பாராட்டாதபடிக்கு இது கிரியைகளினால் உண்டானதல்ல. தம்முடைய இரக்கத்தின்படியே நம்மை ரட்சித்திருக்கிறார். சிலுவை கிருபையின் வெளிப்பாடு. 1 கொரிந்தியர் 1:18 சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாயிருக்கிறது, ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனாயிருக்கிறது. சிலுவை பற்றிய உபதேசம் என்ன? நமக்காக மரித்து உயிர்த்த தேவகுமாரன் மறுபடியும் வரப்போகிறார். அவருடைய வல்லமையையும் வருகையையும் நாங்கள் அறிவித்தோம். அவர் வாழ்ந்து முடித்து தம்மை தேவனுடைய குமாரன் என்று நிரூபித்த அந்த வல்லமையை நாங்கள் அறிவிக்கிறோம். இது தந்திரமான கட்டுக்கதை அல்ல. நாங்கள் கண்டதும் கேட்டதும் எங்கள் கைகளினால் தொட்டதும் நாங்கள் நோக்கி பார்த்ததுமான ஜீவ வார்த்தையை குறித்து அறிவிக்கிறோம் என்று யோவான் சொல்லுகின்றார். இவர் என்னுடைய நேசகுமாரன், இவருக்கு செவி கொடுங்கள் என்று பிதாவானவர் மொழிந்ததை நாங்கள் கேட்டோம். மோசேயுடன் தேவன் பேசினது போல இவரோடு பேசாமல் எல்லாரும் கேட்கும்படியாய் எங்களை சாட்சியாக அவர் கொண்டு போய் நிறுத்தின அந்த மறுரூப மலையிலே நாங்கள் அதை கேட்டோம் என்று சொல்லுகின்றார். இவ்வளவு திருஷ்டாந்தங்களை சொல்லியும் தேவகுமாரன் எங்களுக்காக மறிக்கவில்லை என்று சொல்லுகிறவர்களுக்காக நாம் பரிதவிப்போம். அவருடைய கிருபையினாலே, இவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய ரட்சிப்பு நமக்கு உண்டாயிருக்கிறது. சிலுவையை பற்றிய உபதேசம் ரட்சிக்கப்படுகிற நமக்கு பலனாய் இருக்கிறது. அந்த சிலுவையினாலே மீட்ட அவரை நாம் பற்றி கொள்வோம், அவருக்கு கீழ்ப்படிந்திருப்போம். அவருடைய ஆவியானவர் நமக்குள்ளே வாசம் பண்ணி நாம் நடக்க வேண்டிய பாதையை நமக்கு போதிக்கும் போது அவருக்கு கீழ்ப்படிந்து அவருடைய பலத்த கரத்துக்குள்ளே அடங்கி இருப்போம். கர்த்தர் தாமே அப்படிப்பட்ட நல்ல கிருபைகளை நமக்கு தந்தருள்வாராக. ஆமேன்.